வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 40வது கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 39 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்கெல்லாம் பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். இதுதான் சரி, ஆப்ஷன் ஏ. மற்றதெல்லாம் மாற்றி இருக்குது. சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில். குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆடு ஆட்டு மந்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. மாடு மாட்டு மந்தை. ஆடு ஆட்டு மந்தை, மாடு மாட்டு மந்தைன்னு வரும். நெக்ஸ்ட்டு நிரல் நிறை அணி. இதில் நிறை என்பதன் பொருள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நிறுத்துதல். நிரல் நிறை அணி. இதில் நிறை என்பதன் பொருள் நிறுத்துதல். எங்கு நிற்கிற. இந்த பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக்கும் பொழுது எவ்வாறு அமையும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. எங்கே நிற்கிறாய். எங்கே நிற்கிற. இதுக்கான எழுத்து வழக்கு என்னன்னா ஆப்ஷன் பி. எங்கே நிற்கிறாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிஞர்க்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய தொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வேற்றுமையுருபு. இங்கே பார்த்தீங்கன்னா அறிஞருக்கு நூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிஞருக்கு கு இது வேற்றுமையுருபு. அதே மாதிரி இது அறிஞரது நூல் இது பார்த்தீங்கன்னா அது இதில் வந்து வேற்றுமையுருபாக வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பொருளை வேறுபடுத்தி காட்டுறது என்னன்னா வேற்றுமை உறுப்பு. நெக்ஸ்ட்டு கலைச்சொல்லை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ரீஜினல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம். ரீஜினல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் இதுதான் சரி. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம், ஆனால் இவங்க பண்டைய இலக்கியம்னு கொடுத்துருக்காங்க. எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பிய இலக்கியம், இங்கே வந்து செவ்விலக்கியம்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பிய இலக்கியம்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இது பண்டைய இலக்கியம். இதை மூணையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் டி. ரீஜினல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் இதுதான் சரி. கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கான்சுலேட் துணை தூதரகம் இதுதான் சரி. இரிகேஷன் அப்படின்னா பாசனம், ஆனால் நிலப்பகுதின்னு கொடுத்துருக்காங்க. டெரிட்டரி அப்படின்னா தான் நிலப்பகுதி, இங்கே வந்து வணிகக்குழுன்னு கொடுத்துருக்காங்க. கில்ட் அப்படின்னா தான் வணிகக்குழு, ஆனால் இங்கே பாசனம்னு கொடுத்துருக்காங்க. இந்த மூணு மாற்றி கொடுத்துட்டு இங்கே கரெக்டாக இருக்கிறது என்னென்னா இந்த ஆப்ஷன் பி. கான்சுலேட் துணை தூதரகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் சரியா தவறா. மொழி காலத்திற்கேற்ப மாறுகிறது. எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும். எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். இது தப்பு. பேச்சு மொழியில் தான் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். 4வது பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். இது சரி. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 4 சரி, 3 மட்டும் தவறு. ஏன்னா எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் பேச்சு மொழியில் தான் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ 3 வந்து தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் சரியா தவறா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். பெயரெச்சம் 3 வகைப்படும். இது தப்பு. 1 2 சரி. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1 2 சரி, 3 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் சரியா தவறா. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். கூற்று. இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன். இவர் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார். இவரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 2 3 சரி, 3மே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. பணம் பானம். பணம் அப்படின்னா வறுமை, பானம் அப்படின்னா பானகம். பணம் பானம். பணம் அப்படின்னா வறுமை, பானம் அப்படின்னா பானகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், குறில் நெடில் வேறுபாடு கண் கான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. உறுப்பு காட்சி. கண் அப்படின்னா ஒரு உறுப்பு, கான் அப்படின்னா காட்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இருபொருள் தருக.
கலை இருபொருள் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பயிருடன் வளரும் புல் பூண்டுகள். அதை வந்து கலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அழகு கலையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மீனிங்கில் வரும் அழகு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பயிருடன் வளரும் புல் பூண்டுகள் அழகு. இருபொருள் தருக ஆழி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கடல் மோதிரம். ஆழி அப்படின்னா கடல் மோதிரம். இருபொருள் தருக படி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி படித்தல் வீட்டின் படி. படி அப்படின்னா இருபொருள் என்னன்னா ஆப்ஷன் பி படித்தல் வீட்டின் படி. நெக்ஸ்ட் கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வலசை போதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும். பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கருப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வெயிலில் அலையாதே உடல் கருப்பு ஆகிவிடும். கருப்பாகிவிடும் இதுதான் வரும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடகரின் முகம் வெக்கத்தில் கருப்பு விட்டது இதெல்லாம் வராது. வானத்தின் நிறம் கருப்பு, அப்பாவிகளின் மனம் கருப்பு, இதெல்லாம் பொருந்தாது. இங்கே கரெக்டாக பொருந்துறது ஆப்ஷன் டி வெயிலில் அலையாதே உடல் கருப்பாகிவிடும். நெக்ஸ்ட்டு சரியான இணைப்புச் சொல். உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைமைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து டேஸ் ஈர்ப்புடன் எழுத பழகுதல். விடுபட்ட சரியான இணைப்புச் சொல்லை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அதுபோல. என்னன்னா உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைமைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து அதுபோல ஈர்ப்புடன் எழுத பழகுதல். இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி. இது ஏதோ ஸ்கூல் புக்கில் அந்த உரைநடையில் இருக்கும்ல அந்த லைனை அப்படியே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சரியான இணைப்புச் சொல் எழுதுக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆகையால். இதுக்கு முன்னாடி வேறு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அதனால் ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. இதில் ஆகையால் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வர்றப்ப இது என்னன்னு பார்த்துக்குங்க. அதனால் ஆகையால் ரெண்டு வந்துச்சுன்னா நீங்கள் ஆகையாலே போடுங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான இணைப்புச் சொல். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நிலங்களை டேஸ் வகையாக பிரித்தனர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எத்தனை. நிலங்களை எத்தனை வகையாக பிரித்தனர். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் டேஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி யாவை. கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் டேஸ். இதுக்கான ஆன்சர் எது. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது. பொருத்தமான காலத்தை சுட்டுக. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இறந்த காலம். நேற்றுனாவே அது இறந்த காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவள்ளல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இறந்த காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். மழை நன்கு பெய்தது இதுவும் இறந்த காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். விளக்கு விண் மணி விலங்கு மேகலை எனும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் சரியான சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தம்பி நீ எங்கே நிற்கின்றாய். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிற்கிற நிற்குற இருக்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தம்பி நீ எங்கே நிற்கின்றாய். நெக்ஸ்ட் கொஸ்டின் நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகள் எது சரியானது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி செலியன் துணிக்கடைக்கு சென்றான். செலியன் துணிக்கடைக்கு சென்றான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை. இதில் நிறுத்தற்குறியில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏ தான் சரி. பியில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் காலம் போல் ஒன்று எல்லாத்துக்கும் கமா போட்டிருக்காங்க. இதில் கடைசியாக மட்டும் முற்றுப்புள்ளி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது பி தப்பு. அப்புறம் சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இது ஒவ்வொன்றுக்குமே கமா போட்டிருக்காங்க. இதுவும் வராது.
எத்திசையிலும் சோறு தட்டாது. இது வந்து வினாக்குறி கொடுத்துருக்காங்க, புல் ஸ்டாப் தான் வந்திருக்கணும். ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் ஏ. இது பார்த்திங்கன்னா ஒரு ஔவையார் பாடல். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், நிறுத்தற்குறி அறிக, எது சரியானது? திருவிக மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். யதார்த்தம், இயல்பு. யதார்த்தம், இயல்பு. ஊர் பெயர்களின் மருவுவை எழுதுக. கோயம்புத்தூர், கோவை. கோயம்புத்தூர், கோவை. ஊர் பெயர்களின் மருவுவை எழுதுக. கும்பகோணம், குடந்தை. கும்பகோணம், குடந்தை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். நீவு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நீ. நீவு, நீ. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. சரியான இணையை தேர்வு செய்க. டு லுக் அப், எட்டி பார்த்து. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா டு லுக் அப், எட்டி பார்த்து. இதுதான் சரி. லியூட் மியூசிக் அப்படின்னா நெட்டுருன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து யாழ் இசை அப்படின்னு வரும். ரூட் அப்படின்னா இது வந்து மனப்பாடம், அதை குறிக்கும். ஆனால் இங்கே வந்து பேத்தின்னு கொடுத்துருக்காங்க. சாம்பர் அப்படின்னா நீதி நூல்னு கொடுத்துருக்காங்க. சாம்பர் அப்படின்னா அறை, அறை அதுதான் வரும். ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது ஏ, டு லுக் அப், எட்டி பார்த்து. இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. புஸ்தகம் அல்லது புக்ஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நூல்கள். புஸ்தகம், புக்ஸ், நூல்கள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது. அப்துல் கலாம், மயில்சாமி, அண்ணாதுரை, வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றுமொரு வைரம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன் இஸ்ரோவின் 9வது தலைவர். இப்பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் எனும் சிறப்புகளுக்கு உரியவர். 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது? தமிழர்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன். இஸ்ரோவின் 9வது தலைவர் சிவன். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் இஸ்ரோ. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் இஸ்ரோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்தார்? 2015. எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்தார்? 2015. பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அவர் அல்லர். அவர் அப்படின்னு வந்துச்சுன்னா அவர் அல்லது அவர்கள், இது ரெண்டு வந்தாலுமே அல்லர் அப்படின்னு தான் வரும். அவர் அல்லர், அவர்கள் அல்லர், அந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து அல்ல, அன்று, இல்லை இதெல்லாம் தப்பு. இதுக்கு கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி தான், அவர் அல்லர். பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அது அன்று. அது அப்படின்னு வந்துச்சுன்னா அன்று, அவைன்னு வந்துச்சுன்னா தான் அல்ல வரும். ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ, அது அன்று. ஒருமை பன்மை பிழைகளற்ற சரியான தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வீரர்கள் நாட்டை காத்தனர். ஏல பார்த்தீங்கன்னா காத்தால் அப்படின்னு பெண்பாலில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீரர்கள் நாட்டை காத்தது அப்படின்னு பியில் கொடுத்துருக்காங்க. வீரர்கள் நாட்டை காத்தன, இது வந்து பியும் டியும் அகிரினியில் கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக இருக்கிறது சி தான், வீரர்கள் நாட்டை காத்தனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஈன்று, தந்து, கொம்பு, கிளை, கழித்திட, மகிழ்ந்திட, விடுதி, தங்குமிடம். ஈன்று, தந்து, கொம்பு, கிளை, கழித்திட, மகிழ்ந்திட, விடுதி, தங்குமிடம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக. பரிதி, கதிரவன். வெற்பு, மலை. துயின்று, உறங்கி. பயின்று, கற்று. பரிதி, கதிரவன், வெற்பு, மலை, துயின்று, உறங்கி, பயின்று, கற்று. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2, 1, 4, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக. அவள், பள்ளம். சுவல், பிடரி. பழனம், வயல். புறவு, காடு. அவள், பள்ளம், சுவல், பிடரி, பழனம், வயல், புறவு, காடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 2, 4, 1, 3.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழை திருத்துதல் ஓர் சரியான பதிலை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓர் அழகிய நகரம். ஆங்கிறது உயிரெழுத்து, ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரும். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓர் அழகிய நகரம். பிழை திருத்துக ஒரு கரடி அணைத்துண்ணி. கரடி ஒரு அணைத்துண்ணி. இங்கே ஒரு வராது, ஓர் தான் வரும். ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓர். விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் விடை வகைகள் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் இன்டர்நெட் இணையம், ஆன்டி கிளாக்வைஸ் இடஞ்சுழி, இமெயில் மின்னஞ்சல், சர்ச் என்ஜின் தேடுபொறி. இன்டர்நெட் இணையம் ஆன்டி கிளாக்வைஸ் இடஞ்சுழி இமெயில் மின்னஞ்சல் சர்ச் என்ஜின் தேடுபொறி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. கலைச்சொல்லின் பொருளறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. ஆடிட்டர் பட்டய கணக்கர். ஆடிட்டர் பட்டய கணக்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின் கலைச்சொல்லுக்கேற்ற சரியான தமிழ் சொல்லை எழுதுக. அஃபிடவிட் ஆணை உறுதி ஆவணம். அஃபிடவிட் ஆணை உறுதி ஆவணம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வுவமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இரட்டிப்பு மகிழ்ச்சி. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இரட்டிப்பு மகிழ்ச்சி. திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். இத்தொடருக்கு ஏற்ற உவமை தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மடை திறந்த வெள்ளம் போல. திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர் மடை திறந்த வெள்ளம் போல. கம்பி நீட்டுதல் எனும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. விரைந்து வெளியேறுதல். கம்பி நீட்டுதல் உவமை கூறும் பொருள் விரைந்து வெளியேறுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வினா வினை. அவன் திருந்தினான் தன்வினை. எவ்வகை வினைன்னு கேட்டிருக்காங்க. அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். சட்டி உடைந்து போயிற்று. எவ்வகை வாக்கியம் செய்யப்பாட்டு வினை. சட்டி உடைந்து போயிற்று செய்யப்பாட்டு வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. குமரன் மலையில் நனைந்தான். உடன்பாட்டு வினைத்தொடர். இதுதான் சரி. பார்த்தீங்கன்னா குமரன் மலையில் நனையவில்லை வினா தொடர்னு கொடுத்துருக்காங்க. இது எதிர்மறை தொடரில் வரும். அப்துல் நேற்று வருவித்தான். இதுதான் பார்த்தீங்கன்னா வருவித்தான், இது பிறவினை தொடரில் வரும். ஆனால் எதிர்மறை வினை தொடர்னு கொடுத்துருக்காங்க. உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார். இதுதான் வினா தொடர். இந்த 3 மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த டி குமரன் மலையில் நனைந்தான் உடன்பாட்டு வினை தொடர். இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் விடைக்கேற்ற வினா அமைக்க. 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோளை ஏவியிருக்கின்றன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவியிருக்கின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம் முன்னோர் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ யார் இயற்கையோடு இயந்த வாழ்னர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விலை விலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பொருளின் மதிப்பு உண்டாக்குதல். ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த விலை பார்த்தீங்கன்னா பொருள்களின் மதிப்பு இதை குறிக்குது. செகண்டில் இருக்கிற விலை பார்த்தீங்கன்னா உண்டாக்குதல் விளைவித்தல் இந்த மீனிங்கில் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பொருளின் மதிப்பு உண்டாக்குதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வழிபாட்டு கூடத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர். வழிபாட்டு கூடத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர். சரியான அகரவரிசை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உழவு ஏர் மண் மாடு. உழவு ஏர் மண் மாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடரை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் அகரவரிசைப்படி எழுது. கோப்பெரு நற்கிள்ளி காவற்பெண்டு புறநானூறு வீரம் சோழ மன்னன். இதுக்கான ஆன்சர் இது அகரவரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி காவற்பெண்டு கோப்பெரு நற்கிள்ளி சோழ மன்னன் புறநானூறு வீரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா படகம் தவில் கணப்பறை பேரியாழ் உருமி உடுக்கை தவண்டை பிடில் நாகசுரம் மகுடி. இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு உயிரெழுத்து பார்க்கணும். அதுபடி பார்த்தோம்னா உயிரெழுத்து இங்கே ஊ தான் இருக்குது. ஊல எது ஃபஸ்ட்டு வரும்னா உடுக்கை, அப்புறம்தான் உருமி வரும்.
ஆனால் இதில் பாருங்கள் ஊவில் டீயில் மட்டும்தான் ஊ ஃபஸ்ட்டு வந்திருக்கு, மற்ற எதுலேயுமே ஊ வரல. இந்த ஒன்று ஆன்சர் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஊ மட்டும் பார்த்தோம்னாவே நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் பார்க்குறப்ப இதில் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி 1 2 இதை மாதிரி நிறைய கொடுத்துட்டு அது ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் வைப்பாங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, உடுக்கை, உரிமை, கணப்பறை, தவண்டை, தவில், நாகசுரம், படகம், பிடில், பேரியால், மகுடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, குன்று, செங்கடல், தக்காளி, பஞ்சு, வெந்தயம். மறுபடியும் இது குன்றுன்னு கொடுத்துருக்காங்க, இது வராது, இது மறுபடியும் கடைசியாக வந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, விதை என்ற வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் விதையாமை. விதை என்ற வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் விதையாமை. வினைமுற்று வினையெச்சம். பாடினால் கண்ணகி எவ்வகை தொடர்? வினைமுற்று தொடர். பாடினால் கண்ணகி எவ்வகை தொடர்? வினைமுற்று தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆள் எனும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆளல். இங்கே வந்து ஆளுதல் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே இந்த ஆள் அப்படிங்கிற வேர் சொல்லுக்கான தொழிற்பெயர்கள் தான், ஆனால் இங்கே ஆன்சராக ஆளல் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்துக்குங்க. வேர் சொல்லை தேர்வு செய்க. செய்தான், செய். செய்தான் அப்படிங்கிற சொல்லோட வேர் சொல் செய். குமைந்தனை வேர் சொல்லை தருக. இதுக்கான ஆன்சர் குமை. குமைந்தனை, குமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வெற்பு, சிலம்பு, பொற்பு, குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? மலை. வெற்பு, சிலம்பு, பொற்பு, குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? மலை. ஆப்ஷன் பி, மலை. தலை இச்சொல்லுக்கு இணையான வேறு சொற்களை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, முதன்மை, சிரசு. தலை, முதன்மை, சிரசு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. அலை, அழை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கடல் அலை, வரவழைத்தல். என்னன்னா அலை அப்படிங்கிறது ஃபஸ்ட் இருக்கிறது கடல் அலை. இந்த சிறப்பழகரம் அலை பார்த்தீங்கன்னா வரவழைத்தல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஓல்டன் நியூ சமச்சீர் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த அலை, லகர, லகரம், மயங்குழி எழுத்துக்களுக்கான சொற்கள் வேறுபாடுகள்லாம் ஸ்கூல் புக்லேயே புக் பேக்கில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதுக்கெலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நம்ம இது ஒவ்வொன்றுக்கும் இப்போ மயங்குழி எழுத்துக்கள் அப்படின்னா அதுக்கு தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி கேட்டாங்க அப்படின்னு லாஸ்ட்டாக குரூப் 4க்கு வீடியோ தனித்தனியாக போட்டிருப்போம். அதுக்கு இங்கே புக்கில் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிற பிடிஎஃப்பும் அந்த வீடியோவிலேயே கொடுத்துருப்போம். அதெல்லாம் பார்க்காதவங்க பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. ஆணி, ஆணி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எழுத்தாணி, மாதம். 3 சுழினி ஆணி பார்த்தீங்கன்னா எழுத்தாணி அல்லது இரும்பாணி அப்படின்னு ஒவ்வொன்றில் கொடுத்துருப்பாங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா இரும்பாணின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஆணி அப்படின்னா மாதம். இந்த பியில் பாருங்கள் இரும்பாணி வருடம்னு கொடுத்துருக்காங்க மாதத்துக்கு பதிலாக, அதனால தான் பி தப்பு. அப்போ டிலையும் பார்த்தீங்கன்னா நாள்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் ஏ, எழுத்தாணி, மாதம். ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா இரும்பாணி, மாதம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாலும் அதுதான் சரி. நெக்ஸ்ட்டு, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான இணையை தேர்ந்தெழுது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இன்டலெக்சுவல், அறிவாளர். இன்டலெக்சுவல், அறிவாளர். இதுதான் சரி. பி பார்த்தீங்கன்னா சிம்பலிசம் அப்படின்னா குறியீட்டியல், ஆனால் ஆய்வேடுன்னு கொடுத்துருக்காங்க. தீசிஸ் அப்படின்னா தான் ஆய்வேடு, ஆனால் இங்கே சின்னம்னு கொடுத்துருக்காங்க. எம்பலம் அப்படின்னா தான் சின்னம். இந்த 3 மாறி மாறி இருக்குது. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ, இன்டலெக்சுவல், அறிவாளர். இ காமர்ஸ் இணையான தமிழ் சொல் மின்னணு வணிகம். இ காமர்ஸ், மின்னணு வணிகம். டெபிட் கார்டு என்பதன் இணையான தமிழ் சொல் பற்று அட்டை. டெபிட் கார்டு, பற்று அட்டை. மரபு பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க. புறா, குணுகும். மயில் பார்த்தீங்கன்னா அகவும் ஆனால் கத்தும்னு கொடுத்துருக்காங்க. குயில் கூவும் ஆனால் அகவும்னு கொடுத்துருக்காங்க. கிளி பேசும் அல்லது கொஞ்சும்னு வரும், ஆனால் கூவும்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக இருக்கிறது புறா, குணுகும். இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான மரபு சொல்லினை தேர்க. சப்பாத்தி, கள்ளி, மடல். சப்பாத்தி, கள்ளி, மடல். சரியான மரபு சொல்லினை தேர்க. நாணல், தோகை. நாணல், தோகை. பொருந்தா சொல்லை கண்டறிதல். நற்றிணை, கலித்தொகை, பரிபாடல், மதுரை காஞ்சி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதுரை காஞ்சி. ஏன்னா மற்றதெல்லாம் 8 தொகை நூல்கள், மதுரை காஞ்சி மட்டும் 10 பாட்டு நூல். ஸோ இதுதான் பொருந்தாது. நெக்ஸ்ட்டு, பொருந்தா சொல்லை கண்டறிக. முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, திருக்குறள்.
மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூல்கள், திருக்குறள் மட்டும் 14 கீழ்கணக்கு நூல். ஸோ திருக்குறள் தான் இங்கே பொருந்தாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணையை தேர்ந்தெழுதுக. வரைந்த ஓவியம் பெயரச்ச தொடர், இது சரி. சென்றனர் வீரர் வினைமுற்று தொடர். பொற்றொடி வந்தால் அன்மொழி தொகை. நண்பா படி, இது விழித்தொகை, ஆனால் உரிச்சொல் தொடர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொருந்தா இணை தான் கேட்டிருக்காங்க. அதனால் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, நண்பா படி உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறது தான் பொருந்தாது. இளமை எனும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை. இளமை எனும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை. எதிர்ச்சொல் எழுதுக. ஈதல் ஏற்றல். ஈதல் ஏற்றல். எதிர்ச்சொல் எழுதுக. இரவலர் புரவலர். இரவலர் புரவலர். நெக்ஸ்ட் கொஸ்டின், காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காட்டாறு. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்தது அனைத்தும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அறிந்தது அனைத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எழுத்து கூட்டல் ஆணி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. எழுத்து கூட்டல் ஆணி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, எழுத்தாணி. இந்த வீடியோவில் ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.